எங்கடி உன் புருஷன்? எப்போ வரான்? எனக்கு தெரியலையே அத்தை. வரட்டும் வரட்டும், பெரிய இவன் நினைப்பு. ஏய், எப்படி அவரை கார்ல இருந்து இறக்கலாம்? மா, தம்பி அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாமா. டேய், உனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுடா. இப்பதான் உங்க அப்பா கிட்ட பேசினேன். மா, அவன் இறக்கி விட்டுருக்க மாட்டான். அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது வாக்குவாதம் நடந்திருக்கும். அவரே இறங்கி போயிருப்பாரு. அந்த வாக்குவாதத்துக்கு காரணம் யாரு? அவனா தானே இருப்பான். புத்தி போல பொழைச்சுக்கோன்னு அனுப்பி வைக்காம லோன் வாங்க கூட போனார்ல, அவருக்கு இது தேவைதான். இந்த எகத்தாலும் உன் புருஷனுக்கு ஆகாதுரி. மா விடுமா, அவன் வரட்டும். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். சொல்லுவான் எப்படி சரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. அத்தை, கதிர் வந்துட்டான். இப்ப என்ன பண்ணணும்? அவனுக்கு போய் ஆர்த்தி எடுக்கணுமா? இல்ல அவரை நடுவழியில இறக்கி விட்டதுக்கு திஷ்டி சுத்தி போடணுமா? வரட்டும் வரட்டும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதான் வந்துட்டான்னு சொன்னேன். வந்த உடனே திட்டாதீங்க அத்தை. என்னம்மா சொன்ன? திட்டாதீங்களா? சரிம்மா, வேணா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திட்டுவா. டேய், என்னடா மூஞ்செல்லாம் இப்படி வேர்த்து போயிருக்கு? என்னம்மா? கார்ல தானடா போன, அதுக்கே இப்படி வேர்க்குதா? அம்மா ஒண்ணு இல்லம்மா. எப்போ மா ஒண்ணு இல்லம்மா. ஏய், என்னடி பாத்துட்டே இருக்க? போய் தண்ணி கொண்டு வா போ. போ. போறேன். ஐயோ, எப்படி ஆயிட்டான் பாரு. ஆளை பாருடா எப்படி இருக்கான்னு. வேலை லோனுன்னு எப்படி அலைஞ்சு எப்படி ஆயிட்டான் பாரு என் புள்ள. சட்டெல்லாம் எப்படி தொலைதொலன்னு ஆயி போச்சு பாருடா. இவன் வீட்டுல ஒழுங்கா சாப்பிட்டா தானே? குடுடி, ஆடி அசைஞ்சு வரா. இந்தா குடிடா. ஆமா, 2 பேரும் பேங்க்குக்கு போனீங்கல்ல? போனோம். அங்க என்ன நடந்துச்சு? அதை விடு. திரும்பி வரும்போது என்ன நடந்துச்சு? ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? அப்பாவுக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு, கேட்டாரு. நானும் பதில் சொன்னேன். அவருக்கு திருப்தி ஆகல. பிசினஸ்லாம் வேண்டாம், கடைக்கு வந்து வேலை செய்யணும்னு சொல்றாரு. ஓஹோஹோ, அப்ப உடனே கார்ல இருந்து இறக்கி விட்டுட்ட, அப்படிதானே? மா, அது நான். அவர் உனக்கு அப்பாடா. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்னு? அவர் ஏதோ சொன்னாரா, இவன் உடனே கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டானா? அம்மா. டேய், நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுற அம்மா கிடையாதுடா. 4 சந்தேகம் கேட்டு ஒரு யோசனை சொன்னா கோவம் உனக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமாடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? இத பாரு, அவர் அனுபவத்துக்கு அப்படி பேசதாண்டா செய்வாரு. நீ கேட்டுதான் ஆகணும். உடனே அவரை கார்ல இருந்து இறக்கி விட்டுருவானாடா இவன்.